ஹாய் காய்ஸ், எவ்வளவோ வெரைட்டிஸ் ஆஃப் கேக் இருந்தாலும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான். அந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க இந்த கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளுடைய ப்ளம் கேக் செய்ய தேவையான பொருள்: பட்டர் அன்சால்ட்டட் 100 கிராம், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சது தான் 200 கிராம் எடுத்திருக்கேன், 3 முட்டை, 150 கிராம் ப்ரௌன் சுகர், 150 கிராம் மைதா, then 50 கிராம் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1/4 டீஸ்பூன் சால்ட். அண்ட் ஸ்பைசஸில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதிக்காய் பொடி, இவ்வளவும் கலந்து ஸ்பைசஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடியும் இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டரை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ப்ரௌன் சுகரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் அண்ட் ப்ரௌன் சுகர் ரெண்டும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பேட்டில் வச்சு ஓரத்தை எல்லாம் இப்படி வலிச்சு விட்டுருங்க. இப்போ இதை அகைன் ஒரு தடவை பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேக்குக்கு தேவையான எசன்ஸ் ரிச் ப்ளம் கேக் ஃப்ளேவர், இதில் நம்ம 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் மிக்சர் வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு அதனால் டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி எடுத்தால் தான் அது ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக்கோட மிக்ஸ் ஆகும், இல்லைன்னா அடியில் போய் தங்கிரும். அதனால தான் இப்படி டஸ்ட் பண்ணுறாங்க. மேலே டாப்பிங்ஸில் போடுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே பேட்டரில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி அதில் மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்மளுடைய கேக் பேட்டரை போர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் டாப்பிங்ஸ்க்கு ரிமைனிங் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ணலாம். அவனில் 180 டிகிரி செல்சியஸ் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நம்மளோட கேக் பேக் ஆயாச்சு. இப்போ இது கூல்டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.